மாண்புமிகு பிரதம விருந்தினர்களே, மரியாதைக்குரிய மூத்த உறவுகளே, அன்பிற்கினிய உசன் மக்களே, கனடா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் எமது உசன் உறவுகளே, அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்று நாம் இங்கு கூடியிருப்பது ஒரு வழக்கமான நிகழ்விற்காக அல்ல. உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடா தனது 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் எமது உசன் கிராமத்தின் நீண்ட பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல் ஆகும். இந்த பெருமைமிக்க தருணத்தில் தாய்மண்ணான உசனில் உருவாகி இன்றைக்கு 3 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள உசன் ஃபவுண்டேஷன் சார்பாக உரையாற்றுவதில் நான் மிகுந்த பெருமிதமும் பொறுப்புணர்வும் கொள்கின்றேன். உசன் ஃபவுண்டேஷன் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பாக அல்ல, உசன் மண்ணின் மீது கொண்ட அக்கறையின் வெளிப்பாடாக உருவான அமைப்பு. சுமார் 3 வருடங்களின் முன் நாம் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் எமது கிராமத்தின் வளர்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் கனடாவில் வாழும் எமது உசன் உறவுகளின் அதி உச்ச ஈடுபாடு, தொடர்ச்சியான வழிகாட்டல், முழுமையான ஆதரவு இவற்றின் பயனாகவே இந்த ஃபவுண்டேஷன் உருவானது. 25 ஆண்டுகளாக எந்த விளம்பரமும் இன்றி, எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கனடாவில் இருந்து உசனின் கல்வி வளர்ச்சி, சமூக முன்னேற்றம், மனிதாயமான உதவிகள் என பல தளங்களில் தொடர்ந்து பணியாற்றி வரும் உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடாவிற்கு இந்த தருணத்தில் உசன் மண்ணில் வாழும் 382 குடும்பங்களின் சார்பாகவும் உசன் மக்களின் மனங்களின் சார்பாகவும் எமது இதயபூர்வமான நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 25 ஆண்டுகள் ஒரு அமைப்பின் சாதனை காலமாக மட்டுமல்ல, உறவுகளின் நம்பிக்கையும் பொறுப்புணர்வும் தொடர்ச்சியும் இணைந்த பயணமாகும். இது தாய்மண்ணை மறக்காத, தன் வேர்களை மறக்காத அடுத்த தலைமுறைக்கும் அந்த வேர்களை உணர வைக்க விரும்பிய ஒரு தலைமுறையின் அடையாளம். அந்த உறவு பிணைப்பின் நேரடி தொடர்ச்சியாகவே இன்று உசன் ஃபவுண்டேஷன் உசனின் வளர்ச்சிக்கான ஒரு செயல்திறன் கொண்ட கருவியாக மாறியுள்ளது. இனிவரும் காலங்களில் இந்த அமைப்பு வெறும் உதவிகளை வழங்கும் அமைப்பாக அல்ல, திட்டமிட்ட நீடித்த வளர்ச்சியை உசனுக்குள் உருவாக்கும் ஒரு வழிகாட்டி அமைப்பாக மேலும் வலுப்பெற வேண்டும் என்பதே எமது அனைவரின் எதிர்பார்ப்புமாகும். அதற்காக எல்லோரின் ஒத்துழைப்புடனும் உறுதியான ஒற்றுமையுடனும் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையுடனும் இந்த பயணம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதே எமது பணிவான வேண்டுகோள். இந்த உறவு, இந்த நம்பிக்கை, இந்த ஒற்றுமை எப்போதும் உசன் மண்ணின் வளர்ச்சிக்கான ஒளியாக தொடர வேண்டும். நன்றி, வணக்கம். உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடாவில் 25வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் உசன் உறவுகளை இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்வும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். அந்த வகையில் அவர்களுக்கு இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு, தற்பொழுது நாங்கள் இந்த உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் மற்றும் கனடாவாழ் உறவுகளால் உருவாக்கப்பட்ட இந்த பண்டிதர் சரவணமுத்து நூலகத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்குரிய அந்த 25வது ஆண்டுக்குரிய வாழ்த்து செய்தியை உசன் ஃபவுண்டேஷன் அமைப்பினூடாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் இந்த 25 வருட விழா என்பது அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள், பழைய உறுப்பினர்கள், தற்போதைய உறுப்பினர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய சேவை, அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த உசன் மண்ணை வளர்க்க வேண்டும். அதே நேரம் அங்கிருக்கின்ற உசனுக்கு உறவுகளை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உசனுக்கும் கனடாவுக்குமான ஒரு பாலமாக இருந்து கொண்டு வந்த ஒரு அமைப்பு ஒரு 25 வருட ஆண்டை பூர்த்தி செய்வதென்பது சுலபமான காரியம் இல்லை. அந்த வகையில் அந்த 25 வருடத்தை பூர்த்தி செய்கின்ற உசன் ஐக்கிய மக்கள் கனடாவிற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, உசன் ஃபவுண்டேஷனுடைய முதல் 2 வருட பொருளாளர், தற்போதைய செயலாளர் என்ற ரீதியில் அந்த அமைப்பு உசன் ஐக்கிய மக்கள் கனடா ஒன்றியம் மற்றும் அங்குள்ள மக்களுடைய பங்களிப்பு, ஏனைய நாட்டில் உள்ள உசன் உறவுகளின் பங்களிப்பு, நலன் விரும்பிகளின் பங்களிப்போடு இந்த கடந்த 3 வருடத்தில் செய்யப்பட்ட எங்களுடைய செயற்பாடுகள் பற்றி ஒரு சிறிய
விளக்கத்தை உங்களுக்கு தரலாம் என்பதை கூறிக்கொண்டு, அந்த வகையில் எங்களுடைய அமைப்பு ஆரம்பித்ததில் இருந்து உங்களுடைய முதலாவது ப்ராஜெக்டாக நாங்கள் எங்களுடைய கட்டுவரம்பு அழகுபடுத்தல் ப்ராஜெக்டை ஆரம்பித்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பித்த ஆண்டு வந்து இந்த இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஏற்கனவே வீதியாவது திணைக்களத்துடன் சேர்ந்து நாங்கள் செய்யப்பட்ட வேலையானது தவிர்க்க முடியாத காரணத்தினால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த உசன் கேபிட்டல் ஃபண்ட், உசன் ஃபவுண்டேஷனுடைய கேபிட்டல் ஃபண்ட் மற்றும் உசன் என்ட்ரன் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 31 லட்சம் காசு நாங்கள் அந்த வேலைக்கு வந்து மட்டுமே சேர்த்தினாங்கள். அந்த காசை தற்பொழுது நாங்கள் அதை ஃபிக்ஸ் டிபாசிட்டாக நாங்கள் இங்கே பேங்க் ஆஃப் லோனில் செய்து எடுத்து வச்சிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த வேலை வந்து அந்த வேலைக்காகவே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு நாங்கள் அதற்கு அடுத்ததாக உசனில் இங்கே உசன் கிராமத்தில் இருக்கிறவர்களுடைய பண ஒத்துழைப்பில் வச்சுக்கொண்டு என்னுடைய உசன் ஈச்சங்காடு சுடலை ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் செய்து முடித்த நாங்கள் கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் செலவில் 11,72,000 ரூபாய். அதே போல் அந்த கட்டு வரம்புக்கு லைட் ப்ராஜெக்ட் வந்து 1,81,000 ரூபாய்க்கு செய்து முடித்தினாங்க. அதே போல 2 உள்ளக வீதிகள் 312 மீட்டர் 300 மீட்டர் 27 லட்சம் 15 லட்சத்துக்கு செய்து முடிச்சினாங்க. அதற்கு பிறகு எங்களுடைய பாடசாலை மைதானத்தின் பாவனைக்காக வேண்டி அதன் பக்கத்துக்கு பாடசாலை தற்போதுள்ள மைதானத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற 20 வரப்பு காணியானது கிட்டத்தட்ட 1,78,78,19,000 ரூபாய்க்கு உசன் உறவுகள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கொள்வனவு செய்து கொடுத்திருந்தோம் பாடசாலையின் தேவைக்காக. அதே போல உசன் பிரைமரி செக்ஷன் ரெனோவேஷன் வந்து கிட்டத்தட்ட 31 லட்சம் ரூபாய் செலவில் செய்து கொடுக்கப்பட்டது பழைய மாணவர் சங்கத்துடன் இணைந்து. உசன் கிரவுண்டானது அந்த வேலியெல்லாம் இடையில் உள்ள வேலிகள் நீக்கப்பட்டு அந்த ஃபுல்லான முழுமையான மைதானமாக மாற்றப்பட்டு அதை லெவல் பண்ணி கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய்க்கு அந்த வேலை செய்து கொடுக்கப்பட்டது. அதே போல் இந்த மைதானத்திலே தண்ணித்தவை பூர்த்தி செய்யும் முகமாக மறைந்த கணேசலிங்கம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவருடைய குடும்பத்தினரால் 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நீர்த்தாங்கி செய்து கொடுக்கப்பட்டது. அதே போல் இந்த நூலகத்திலே உசன் கம்யூனிட்டி சென்டர், அதாவது இங்குள்ள மாணவர்களுக்கு மொழித்திறனை விருத்தி செய்கிற நோக்கோடும் ஐடி திறனை விருத்தி செய்கிற நோக்கோடும் கம்யூனிட்டி சென்டர் என்ற ஒரு அமைப்பு ஸ்மார்ட் போர்டோடு கூடிய அமைப்பு ஒன்று இங்கே உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு. அதே போல உசன் பள்ளிக்கூடத்திற்கு உசன் அதிபருடைய அலுவலகம், ஐசிடி லேப் மற்றும் அவருடைய ஆஃபீஸ் என்பது தற்பொழுது 78 லட்சம் ரூபாய் செலவிலே செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் இந்த உசன் பள்ளிக்கூடத்துக்கு எங்களுடைய உசன் ஃபவுண்டேஷனுக்குள்ள அந்த கணக்கு வந்த பணங்கள் வந்து உசன் பழையமான சங்கத்துக்கு மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு அந்த வேலை நடைபெற்று இருக்கின்றது. அதே போல இந்த ஊரில் இருக்கின்ற சுரங்க பிரச்சனை வந்து கொண்டோலுக்கான ப்ராஜெக்டாக கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாயிலே தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல் இறுதியாக கோவில் ரோட், இந்த ப்ரீ ஸ்கூல் கோவில் ரோடு 8 லட்சம் ரூபாய்க்கும் உசன் வயலோர வீதி 11,50,000 ரூபாய்க்கும் செய்து முடிக்கப்பட்டது. இந்த சகல வேலையும் நாங்கள் செய்து முடித்த போது வழிபட தன்மையோட கூறுவிலை கூறி எல்லா வேலையும் செய்து அந்த வேலை முடிந்தவுடனே அதுக்குரிய கணக்கு வழக்கம் நாங்கள் அந்த எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் சரி ஃபேஸ்புக்கிலும் சரி ஷேர் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்தில் 5,51,00,000 வேலைகள் நாங்கள் செய்து முடித்துள்ளோம். அதை உண்மையில் ஒரு பெருமையாகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். அதே நேரம் எங்களுடைய உசன் ஃபவுண்டேஷனில் ஃபிக்ஸ் டிபாசிட் வச்சிருக்கின்றோம். அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே. உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடா வந்து 10 லட்சம் ரூபாயை எங்களுடைய பெயரிலே போட்டு அந்த வருடாந்த வட்டியானது பாடசாலையினுடைய வருடாந்த பரிசளிப்பு விழாவுக்கு செல்லுமாறு போடப்பட்டுள்ளது. அதே போல உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடா வந்து 25 லட்சமும் உசன் ஃபவுண்டேஷன் 2 லட்சமும் சேர்த்து 27 லட்சம் ஃபிக்ஸ் டிபாசிட்லே போடப்பட்டிருக்கின்றது. இதில் வர்ற 2 லட்சத்துக்குரிய வட்டி வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு கொடுக்கப்படும். அதே வேளை மற்ற 25 லட்சத்தில் வர்ற வட்டி வந்து எங்களுடைய கமிட்டியின் தீர்மானத்திற்கு அமைய உசன் அபிவிருத்திக்கு பாவிக்கப்படும். அதே நேரம் 3.1 மில்லியன் 31 லட்சம் வந்து அந்த உசன் என்ட்ரன் ப்ராஜெக்டுக்காக சேர்க்கப்பட்ட காசு வந்து இப்போவும் எங்களுடைய நிலையான வைப்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த லைப்ரரிக்குரிய அவர்கள் ஆரம்பத்திலே சேர்த்த காசு வந்து 33 லட்சம் ரூபாய்.
நிலையான வைப்பிலே வைத்திருக்கிறது. அந்த காசு வந்து பண்டிதர் சரவணமுத்து நூலக அமைப்பு நூலகத்திடம் அது வழங்கப்படும் வருடம். இதுதான் இந்த நிலையான வைப்புக்குரிய பதிச்சீட்டுகள். ஆகவே இவ்வளவு வேலைப்பாடுகள் எங்களுடைய உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடா ஒத்துழைப்பும் மற்றும் உங்களுடைய உசன் ஃபவுண்டேஷன் ஏனைய நாடுகளோட உசன் உறவுகளோடு சேர்ந்து நாங்கள் செய்து முடித்தது என்பதை உங்களுக்கு பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் அறிவிக்கின்றோம். இந்த உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியத்தினுடைய சேவை இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும், அவர்களால் இந்த ஊரும் இந்த நாடும் வளர வேண்டும் என்று கூறி வாழ்த்தி உசன் கந்தபெருமானை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு விருந்தினர்களே, மரியாதைக்குரிய கனடா ஒன்றிய மக்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, உலகின் பல பகுதிகளில் வாழும் எமது உசன் உறவுகளே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் எனது ஆரம்ப காலத்திலே ஆலய தொண்டிலே ஈடுபாடு பெற்றிருந்தேன். பிற்காலத்தில் அநேகமாக 2000 ஆண்டுக்கு பிறகுதான் இந்த கனடா ஒன்றியம் இதுகளோட ஈடுபாடு எனக்கு உண்டானது. அதற்கு முதல் நான் ஆலய தொண்டிலே ஈடுபாடாக இருந்தேன். ஆனால் அதற்கும் சிறிய காலத்திலே மணமகள் மன்றம், திடுக்கிடும் நாடகம் மன்றம் அதுகள் நடந்த காலத்திலும் அவர்களோடு நாங்கள் உதவி செய்து கொண்டு திரிந்த காலத்தின் இறுதி கட்டத்திலே தான் தற்பொழுது நான் உசன் கனடா ஒன்றியம், உசன் ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த காலத்திலே தனித்தனி பெயர்தான் எல்லாரும் இயங்கிக் கொண்டு வந்தார்கள். இந்த கனடா ஒன்றியம் வந்ததன் பிற்பாடுதான் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து, எல்லா அமைப்புகளையும் ஒன்றாக இணைத்து உசன் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்று அது ஒரு பெரும் ஆல விருட்சமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. மற்றும்படி இன்னும் எங்களோட ஃபவுண்டேஷனும் கனடா ஒன்றியமும் சேர்ந்து எங்கள் கிராமத்துக்கு நல்லொரு வளர்ச்சியை செய்ய வேண்டும் என்று வேண்டி வணங்கி நிற்கின்றேன். நன்றி. 25 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது உசன் கனடாவாழ் ஐக்கிய ஒன்றிய அன்பான உறவுகளே, இந்த வேளையிலே இந்த நிகழ்வை எங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற, வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு கூடிய எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சாதாரண சங்கங்கள் இயங்கி அவற்றை உருவாக்கி 1-2 வருடங்களே அவைகள் உயிர்ப்போடு செயல்படுகின்றன. பின்னர் அவைகள் செயலற்று போவது வழமை. பல கொள்கைகளை கொண்டு நாங்கள் பல விடயங்களை முன்னெடுத்தாலும் அது தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படாமல் அது செயலற்று போவது கண்கூடாக நாங்கள் அவதானித்ததுண்டு. ஆனால் உசன் கனடா ஒன்றியமானது, உசன் ஐக்கிய கனடா ஒன்றியமானது 25 வருடங்களாக தனது சீரான வளர்ச்சியிலே நிரந்தரமாக தன்னை நிலைநிறுத்தி ஒரு சங்கத்தை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றது. அது உண்மையிலே அவர்களை நாங்கள் வியந்து பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். ஆரம்பகால உறுப்பினர்களிலிருந்து தற்கால உறுப்பினர்கள் வரை அதை தங்களை அர்ப்பணித்து இந்த வேலைகளை செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய ஆரம்ப காலத்திலே எங்களுடைய பாரம்பரிய மக்கள் தாங்கள் சமைக்கின்ற போதோ, தாங்கள் உணவு தேடுகின்ற போதோ ஒருபடி அரிசியை அள்ளி வைப்பார்கள். ஏனென்று சொன்னால் இது கோயிலுக்கோ அல்லது கஷ்டப்பட்ட மக்களுக்கோ வழங்குவதற்காக இதை செய்வார்கள். அதே போல உங்கள் வாழ்கின்ற நீங்களும் எமது எமது நாட்டிலே, எமது கிராமத்திலே, நீங்கள் பிறந்த கிராமத்தை எண்ணி நீங்கள் உழைக்கின்ற பணத்திலே ஒரு சிறுதொகை பணத்தை சேர்த்து என்று உங்களுடைய எல்லா நிதி உதவியையும் கொண்டு இங்கே உசன் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு உசன் தன்னிறைவு அடைகின்ற ஒரு நிலைக்கு, உட்கட்டமைப்பிலே தன்னிறைவு அடைகின்ற ஒரு நிலைக்கு எமது கிராமத்தை கொண்டு வந்த பெருமையை இந்த இடத்திலே நான் மிகவும் மகிழ்ச்சியோடு பதிவிட விரும்புகின்றேன். காரணம், உங்களால்
உங்களால் அர்ப்பணிப்போடு செலவழிக்கப்பட்ட எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதியிலே எங்களுடைய மக்கள் இன்று மிகவும் சந்தோஷமாக எங்களுடைய உட்கட்டமைப்பு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார்கள். அடுத்து இந்த உசன் ஃபவுண்டேஷன் என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை இந்த இடத்திலே குறிப்பிடுவது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உசன் ஃபவுண்டேஷன் என்பது இங்கு எல்லா விடயங்களுக்கும் அதிகாரபூர்வமாக ஒரு கோலாச்சும் ஒரு அமைப்பு அல்ல. இது உதிரிகளாக பணங்கள் வெவ்வேறு இடங்களிலே சிதறி செல்லாமல் அதை ஒருமித்து அதை ஒரு மற்றவர்கள் அறியக்கூடிய வகையிலே நிதி மற்றவர்களுக்கு கணக்கு வழக்கு தெரியக்கூடிய வகையிலே அதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தனது தேவையை அறிந்து கிராமத்தின் தேவையை அறிந்து அதன் சேவையை நடத்தி வருகின்றது. அதில் இப்போது எங்களுடைய செயலாளர் குறிப்பிட்டது போல 18 விடயங்களை மிகவும் வெற்றிகரமாக இங்கு நடத்தி முடித்திருக்கின்றது. உசன் ஃபவுண்டேஷன் என்பது உங்கே இப்போது தலைவராக இருக்கின்ற அவரோடு சேர்ந்த குழாமும், இங்கே யதுஷன், கஜீபன், ஜதிகேஷன் இன்னொரு மற்றவர்களுடைய ஒருங்கிணைப்பான ஒத்துழைப்போடும் பல செயற்கருப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு திட்டமிட்டு மக்களுக்கு தேவையானவற்றை அறிந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே உங்களுடைய உதவி நமக்கு தொடர்ந்தும் கிடைத்து கொண்டிருப்பதையிட்டு நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நிதி உதவியானது உங்களால் தொடர்ந்தும் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருப்பது ஒரு முறையான விடயமும் அல்ல. தொடர்ந்து இங்கு இறப்பதும் கொடுப்பதும் என்ற நிலை மாறி தொடர்ந்து எங்களுடைய ஃபவுண்டேஷனானது தானாக இயங்குவதற்கு ஒரு திரட்டு நிதியை சேர்த்து அதை கொண்டு அது இயங்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய அபாவம். இதற்காக வெளிநாட்டில் உள்ள பல கனடா ஒன்றியம் உட்பட மற்ற நாடுகளில் உள்ள முக்கியமான பிரமுகர்கள் இங்கு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் பரமநாதன் மற்றும் செயல்திறன் வீரன் எங்களுடைய ஜெகன் போன்றவர்கள் மற்றவர்களோடு இணைந்து ஒரு திரட்டு நிதியை இங்கு திரட்டி அதை கொண்டு தொடர்ந்து இதை இயக்குவதற்கு நீங்கள் பாடுபட்டு கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றது. தொடர்ந்தும் உங்களுடைய அன்பும் உறவுகளும் தொடர்ந்தும் அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்பட்டு அந்த அடுத்த சந்ததியும் இந்த கிராமத்தோடு தொடர்ந்தும் உங்களுடைய அன்புகளை பேணி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் இதில் உரையாற்ற கிடைத்ததை ஒரு பேராக எண்ணி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய தினம் தங்களுடைய 25வது ஆண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உசன் ஐக்கிய மக்கள் கனடா ஒன்றியத்திற்கு வாழ்த்துரை வழங்குவதில் உசன் பண்டிதர் சரவணமுத்து பொது நூலகம் மற்றும் உசன் ஃபவுண்டேஷன் சார்பான வாழ்த்துரை வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு விருந்தினர்களே, மரியாதைக்குரிய மூத்த உறவுகளே, அன்புக்கினிய உசன் உறவுகளே, உலகின் பல நாடுகளிலிருந்து வாழ்ந்து வரும் எமது உசன் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று நான் இங்கு பேச வருவது ஒரு விழாவின் உரையாடல் அல்ல. ஒரு கிராமம் கடந்து வந்த வலி நிறைந்த நம்பிக்கை நிறைந்த 25 ஆண்டுகளின் வாழ்க்கை பயணத்தை நினைவு கூறும் ஒரு பொறுப்புடன் உசன் கிராமம் எந்த ஒரு சலுகையாலும் அதிர்ஷ்டத்தாலும் வளர்ந்த கிராமம் அல்ல. அது இழப்புகளின் வழியாக, அழிவுகளின் வழியாக, பொறுமைகளின் வழியாக தன்னை மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்ட ஒரு சமூகமாகும். போர்க்காலங்கள் எமது வீடுகளை மட்டுமல்ல மனங்களையும் உடைத்தன. இடம்பெயர்வுகள் எங்களை இடம் மாற வைத்ததோடு மட்டுமல்ல, எமது கல்வியையும் எதிர்கால திட்டங்களையும் நிறுத்தி வைத்தன. அதன் பின்னர் பொருளாதார நெருக்கடிகள் வறுமையை மட்டுமல்ல நம்பிக்கையையும் சோதித்தன.
இந்த எல்லா காலகட்டத்திலும் ஒரு உண்மை மெதுவாக ஆனால் தெளிவாக எமது மனங்களில் பதிந்தது. தனி மனித முயற்சிகள் மீட்பை தரலாம், ஆனால் நிலையான வளர்ச்சியை ஒரு அமைப்பே தரும். இந்த உண்மையின் விளைவாகத்தான் 25 ஆண்டுகளுக்கு முன் வெளிநாட்டில் வாழும் எமது உறவுகள் தங்களின் வசதிகளையும் நேரத்தையும் அனுபவத்தையும் ஒதுக்கி உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடா என்ற அமைப்பை உருவாக்கினார்கள். அது அவசர உதவிக்கான குழு அல்ல, அது ஒரு தலைமுறையின் பொறுப்புணர்வு. அந்த காலத்தில் எதிர்காலம் தெளிவாக தெரியாத நிலையிலும் இந்த கிராமம் மீண்டு எழும் என்ற நம்பிக்கையுடன் அந்த விதை விதைக்கப்பட்டது. 25 ஆண்டுகள். இந்த 25 ஆண்டுகள் எளிதான காலமல்ல. பலமுறை இது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்தது. பாராட்டுக்கள் கிடைக்காத நேரங்களும் இருந்தன, புரிந்து கொள்ளப்படாத தருணங்களும் இருந்தன. சில சமயங்கள் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வந்தன. ஆனால் நேர்மை, ஒழுங்கு, தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு என்ற 3 அடிப்படைகளில் இந்த அமைப்பு ஒருபோதும் சமரசம் செய்யவில்லை. அதனால்தான் 25 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த அமைப்பு நம்பிக்கையில் அடையாளமாக நிற்கின்றது. இந்த 25 வருட பயணம் ஒரு முடிவாக இருந்திருந்தால் இன்று நாம் இங்கு நின்றிருக்க மாட்டோம். அது ஒரு தொடக்கம் என்பதால் தான் அதன் இயல்பான தொடர்ச்சியான இன்று உசன் ஃபவுண்டேஷன் உசன் மண்ணில் உருவாகியுள்ளது. இந்த ஃபவுண்டேஷன் ஒரு புதிய பெயர் அல்ல, 25 ஆண்டுகளின் அனுபவம் உள்ளூரில் உருவம் பெற்றுள்ளது. இது ஒரு தனி அமைப்பல்ல, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பொறுப்புகளை அள்ளி செல்லும் ஒரு சங்கிலி. அந்த சங்கிலி அறுந்துவிடக்கூடாது. ஏனெனில் அது அறுந்தால் நம்பிக்கை மட்டுமல்ல, நம்முடைய வரலாறும் அழிந்துவிடும். இனிவரும் காலங்களில் இந்த சங்கிலியை மேலும் உறுதியானதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவரிடமும் உள்ளது. வெளிநாட்டில் வாழும் உறவுகள் நிதியுடன் மட்டுமல்ல, அறிவுடன், அனுபவத்துடன், வழிகாட்டலுடன் இணைய வேண்டும். ஊரில் வாழும் நாம் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் உசன் உதவி பெறும் கிராமமாக அன்றி திட்டமிட்ட வளர்ச்சியுடன் தன்னிறைவு பெறும் கிராமமாக மாறும். இந்த 25 ஆண்டுகள் எங்களுக்குள் ஒன்று சொல்லி தந்துள்ளன. நம்பிக்கையுடன் விதைக்கப்பட்ட ஒரு விதை நேர்மையுடன் பராமரிக்கப்பட்டால் அது ஒரு தலைமுறையை தாங்கும் மரமாக மாறும். இன்று அந்த மரம் நிழல் தர ஆரம்பித்துள்ளது. இனிவரும் தலைமுறை அந்த நிழலில் பாதுகாப்பாக வளர வேண்டும். அதற்காக நாம் ஒற்றுமையுடனும் பொறுப்புடனும் நேர்மையுடனும் நாம் அனைவரும் ஒரே பாதையில் நடப்போம். இந்த பயணம் நமக்காக அல்ல, நம் பிள்ளைகளுக்காக. உசன் நம் நினைவுகளில் மட்டுமல்ல, நம் செயல்களில், நம் அமைப்புகளில், நம் எதிர்காலத்தில் உயிரோடு வாழ வேண்டும். நன்றி. அன்பிற்கினிய மூத்தோர்களே, சக இளைஞர்களே, உலகின் பல பகுதிகளில் வாழும் எமது உசன் உறவுகளே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒரு கிராமத்தின் உண்மையான செல்வம் அதன் நிலமோ வீதிகளோ கட்டிடங்களோ அல்ல, அந்த கிராமத்தை நேசிக்கும் மனிதர்களும் அவர்களுக்கிடையேயான உறவுகளும் அதன் உண்மையான செல்வம். உசன் கிராமத்தின் வளர்ச்சியை பார்த்தால் அது ஒரு உண்மை தெளிவாக தெரிகிறது. அது உசன் மக்கள் தான். உசன் இன்று உயிரோடு இருக்கிறது. அந்த மக்கள் இன்று உசனில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். கனடா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு, ஆஸ்திரேலியா என எங்கு வாழ்ந்தாலும் எமது நினைவுகளும் எமது கனவுகளும் எமது அடையாளமும் உசன் மண்ணில் தான் நிலைத்திருக்கின்றது. அந்த உணர்வை வெறும் நினைவாக விடாமல் செயல்பாடாக மாற்றிய பெருமை உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடாவாலேயே சேரும். இது வெறும் பண உதவி செய்யும் அமைப்பல்ல, பொறுப்புணர்வோடு நீண்ட கால பார்வையுடன் உசன் கிராமத்தை எதிர்காலத்தை முன்னிட்டு செயற்படும் அமைப்பு. தாய் மண்ணுக்கான அக்கறையை ஒழுங்குபடுத்தி திசை காட்டி நிலையான பயனாக மாற்றியதே இந்த அமைப்பின் மிகப்பெரிய சாதனை. அந்த உறவு பிணைப்பின் உள்ளூர் தொடர்ச்சியாகவே இன்று உசன் ஃபவுண்டேஷன் உசன் மண்ணில் செயற்படுகிறது. வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளின் எண்ணங்களும் உள்ளூரில் இருக்கும் மக்களின் உண்மையான தேவைகளும் ஒரே திசையில் சந்திக்கும் இடம்தான் இந்த ஃபவுண்டேஷன். இனிவரும் காலத்தில் இந்த உறவை
நாம் இன்னும் ஆழமாக பாதுகாத்து வளர்க்க வேண்டும். ஏனெனில் இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறையும் இந்த உறவுகளை உணர வேண்டும். உசன் கனடா உசன் என்ற இந்த உறவு ஒரு உதவி வட்டமாக அல்ல, ஒரு பொறுப்பு சங்கிலியாக தொடர வேண்டும். அந்த சங்கிலி அறுந்து விடாமல் இருக்க நாம் அனைவரும் நம்முடைய இடத்தில் நம்முடைய பொறுப்பை நேர்மையுடன் நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் உசன் வெறும் நினைவுகளின் கிராமமாக அல்ல, வாழும் வளர்கின்ற அடுத்த தலைமுறைக்கும் பெருமை தரும் ஒரு சமூகமாக திகழும். இந்த உறவு, இந்த ஒற்றுமை, இந்த நம்பிக்கை எப்போதும் உசன் மண்ணில் வளர்ச்சிக்கான அடித்தளமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை மனதார சொல்ல விரும்புகிறேன். உசன் என்பது வெறும் கிராமத்தின் பெயர் அல்ல, அது எமது அடையாளம், எமது வேர், எமது நினைவுகளின் தாயகம். இந்த மண்ணில் தான் நாம் நடக்க கற்றோம், பேச கற்றோம், பண்பு கற்றோம், உறவு கற்றோம். இன்றைக்கு நாம் பலர் உசன் மண்ணில் இல்லை, ஆனால் உசன் நம்முள் இல்லாத ஒருவரும் இல்லை என்பதே உண்மை. வெளிநாட்டில் வாழும் உறவுகள் பல சிரமங்களையும் தாண்டி இந்த மண்ணை நினைத்து உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். அது கடமை அல்ல, அது உறவு. அந்த உறவு எந்த ஒப்பந்தாலும் கட்டுப்படுத்தாதது, எந்த எல்லையாலும் தடுக்கப்படாதது. அது மனதிலிருந்து மண்ணுக்கு வரும் உறவு. இன்று நாம் உசன் கனடா உசன் என்று பேசுகிறோம், ஆனால் உண்மையில் அது இதயம், நினைவு, பொறுப்பு என்று ஒரு தொடர்ச்சிதான். ஒரு தலைமுறை இந்த உறவுகளை உருவாக்கியது. அந்த தலைமுறைக்கு நாம் தலை வணங்க வேண்டும். ஆனால் அதோடு நிற்க முடியாது. இந்த உறவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்மிடமே உள்ளது. இன்றைய இளைஞர்கள் உசனை வெறும் ஊர் என்று அல்ல, ஒரு பெருமை என்று உணர வேண்டும். என் கிராமத்திற்காக நான் என்ன செய்தேன் என்ற கேள்வி ஒவ்வொரு மனதிலும் ஒரு முறை எழ வேண்டும். பெரிய செயல் வேண்டாம், பெரிய தொகை வேண்டாம், அக்கறை இருந்தாலே போதும். ஒரு ஆலோசனை, ஒரு வழிகாட்டல், ஒரு நேர்மையான கருத்து, ஒரு பிணைப்பு, இதுவே எமது ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்கான விதியாக மாறும். உசன் பவுண்டேஷனும் உசன் ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடாவும் அந்த விதியை நட்டுவிட்டன. இப்போது அதை நீரூட்டி வளர்ப்பதுதான் நம் அனைவரின் பொறுப்பு. இந்த உறவுகள் பணம் பெறும் வரை மட்டுமல்ல, புகைப்படம் எடுக்கப்படும் வரை மட்டுமல்ல, விழா முடியும் வரை மட்டுமல்ல, உசன் நிற்கும் வரை இந்த உறவுகள் நிற்க வேண்டும். அப்போதுதான் நாளை நம் பிள்ளைகள் இந்த மண்ணில் நின்று இது எங்கள் கிராமம் என்ற பெருமையுடன் சொல்ல முடியும். அந்த நாளுக்காக இந்த நாளில் நாம் அனைவரும் ஒரே மனதுடன், ஒரே உறுதியுடன், ஒரே பாதையில் நடப்போம். உசன் நினைவாக அல்ல, நிலையான அடையாளமாக எப்போதும் வாழ வேண்டும். நன்றி. உசன் உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த விழா கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் இதோடு நின்றுவிடக்கூடாது. இது நாங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறோம் என்றதை நிறைவு கூறுற ஒரு தருணமாகவும், எங்கே செல்ல போகிறோம் என்றதை தீர்மானிக்கிற ஒரு தருணமாகவும் இருக்க வேண்டும். இதுவரை நாங்கள் கடந்த காலங்களை பற்றி மிக அழகாக கேட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அர்ப்பணிப்புகள், சவால்கள், 25 வருட பயணங்கள், இப்போது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு இருக்கிற பொறுப்பை பற்றி தான் நாங்கள் யோசிக்க இருக்கிறது. இனிவரும் காலத்தில் உசன் பவுண்டேஷன், ஐக்கிய மக்கள் ஒன்றியம் கனடா மற்றும் உலகம் முழுவதும் வாழும் உசன் உறவுகள் ஒரே பார்வையில், ஒரே இலக்கோட, ஒரே பாதையில் நகர வேண்டிய காலம் இது. அந்த இலக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால் சமூக பொருளாதார தன்னிறைவு. உசன் எப்போதும் உதவி பெறும் கிராமமாக இருக்கக்கூடாது. உசன் தன்னால் வளர்த்து கொள்ளும் ஒரு கிராமமாக மாற வேண்டும். அதுக்கு உணர்ச்சி மட்டும் போதாது, திட்டமிடல் அவசியம். முதலாவதாக கல்வி மற்றும் திறன் வளர்ப்பு. நமது பிள்ளைகள் பாடசாலை முடிந்தவுடன் அடுத்தது என்னென்ற குழப்பத்தில் நின்று விடக்கூடாது. தொழில்நுட்பம், மொழித்திறன், தொழில் சார்ந்த பயிற்சிகள், உயர்கல்வி வழிகாட்டல்கள், இவை அனைத்தும் ஒரு திட்டத்தில் இருக்க வேணும் எங்களுக்கு. ரெண்டாவது, இளைஞர்களின் வழிகாட்டல். இளைஞர்கள் எதிர்காலம் என்று நாங்கள் முடையில் இடமும் சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுக்கு தெளிவான பாதையை காட்டுறோமா என்றது தான் முக்கியமான பிரச்சனை. அதில் மென்டர்ஷிப், கரியர் கைடன்ஸ், லீடர்ஷிப் இவை இல்லாமல் ஒரு சமூகத்தால் நீடித்து நிலைச்சு நிற்க முடியாது. மூன்றாவது, சுயதொழில் வாய்ப்புகள். அனைவரும் வேலை தேடிக்கொண்டு வெளிநாடு செல்வது, வேறு இடங்களுக்கு தேடி செல்வது என்ற நிலைமைகள் மாற வேணும். உசனிலேயே சிறு தொழில்கள், விவசாய அடிப்படையிலான தொழில்கள், புதிய தொழில்நுட்ப முயற்சிகளுடையானதாக சேர்ந்து உருவாகும். அதற்கான பயிற்சிகள், சீட் ஃபண்டிங், வழிகாட்டல்கள் ஒருங்கிணைந்து வழங்கப்படுறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் யோசித்து கொண்டிருக்க வேணும், செய்ய வேணும். நான்காவதான, அடிப்படை வசதிகள் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. உட்கட்டுமானத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகளில் நாங்கள் தன்னிறைவாக இருப்பமாக இருந்தால் தான் அதுக்கு மேலதிகமாக இன்னும் ஏதோ ஒன்று சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மிக முக்கியமாக அடுத்த விஷயத்தில் இருக்கிறது திட்டமிட்ட நிதி கையாளுறது. ஒரு அமைப்பு நீடித்து நிலைச்சு நிற்கிறதுக்கு நம்பிக்கை எந்த அமைப்பில் இருக்கிறதுன்றதுக்கு அதன் மூலதனம் நம்பிக்கை, அதை காக்கிற வெளிப்படைத்தன்மையான நிதியின் மேனேஜ்மெண்ட் தான்.
எங்கு செலவிடப்படுகிறது, எதற்காக செலவிடப்படுகிறது என்ற பலன் கிடைக்கிறது, இது அனைத்தையும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒழுங்காக இணைக்கிறத பற்றி நாங்கள் பேசும்பொழுது 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் எங்கள்கிட்ட கையில் இருக்க வேணும். இது ஒரு காகிதத்தில் இருக்கிற திட்டமாக இருக்கக்கூடாது. அளவிட்டு கொள்ளக்கூடிய காலக்கெடுக்கள், இலக்குகள், பொறுப்பாளர்கள், நம்பிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு செயல் திட்டமாகவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு 5 ஆண்டும் நாங்கள் எங்கே இருந்தோம், எங்கே வந்திருக்கிறோம் என்று மீளாய்வு செய்யப்பட வேண்டும். உசன் ஒரு நாள் மாதிரி கிராமம் என்று அழைக்கப்பட வேண்டும். அது பணம் அதிகம் உள்ள கிராமம் என்பதற்காக அல்ல. ஒற்றுமை, திட்டமிடல், தன்னிறைவு, தலைமுறை தொடர்ச்சி இவைகளால் மாதிரி கிராமமாக இந்த பயணம் ஒரு அமைப்பின் பயணம் அல்ல, இது ஒரு சமூகத்தின் பயணம். வெளிநாடுகளில் வாழும் உறவுகள், நீங்கள் பணம் மட்டுமல்ல, உங்களது அறிவு, அனுபவம், நெட்வொர்க் இந்த பயணத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். உள்ளூரில் வாழுற நாங்கள் நேர்மை, பொறுப்புணர்வு, ஒற்றுமை இவற்றோட நம்பிக்கையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இளைஞர்களே, இந்த அமைப்புகள் உங்களுக்காகத்தான். நாளை நீங்கள் தான் இதை தலைமையேற்க போகிறீர்கள். எனவே இன்றைய இந்த பயணத்தில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். இன்றைய இந்த விழாவில் நாம் அனைவரும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். உசனை நினைவாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் எதிர்காலமாக உருவாக்குவோம். அந்த தீர்மானத்தோடு ஒற்றுமையுடன், திட்டத்துடன், திட்டமிட்டு பொறுப்புடன் நாங்கள் நகர்ந்தால் உசன் உதவி வரும் கிராமமாக இல்லாமல் எதிர்கால தலைமுறைக்கு பெருமை தரும் ஒரு நிலையான சமூகமாக எப்போதும் மாறும். அந்த நாளுக்காக இந்த நாளிலிருந்து நாம் அனைவரும் ஒரே மனதுடன் ஒரே பாதையில் நடப்போம். இதுவரை நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சில விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு அங்கால போகலாம் என்று யோசிக்கிறேன். எதிர்காலம் தானாக உருவாகாது, திட்டமிடப்பட்டால் மட்டும்தான் அது உருவாகும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கிராமங்கள் வெறும் நினைவுகளாகவே மாறி போயிருக்கின்றன. காரணம், அவர்கள்ட்ட திட்டமிடல் இருக்கவில்லை, எதிர்காலத்தை அவர்கள் எண்ணி பார்க்கவே இல்லை. உசன் அந்த பட்டியலில் ஒருபோதும் சேரக்கூடாது. ஒரு பிளானிங் கல்ச்சர் எங்கள்கிட்ட இருக்கணும். முதலில் நாங்கள் உருவாக்க வேண்டியது ஒரு திட்டமிடலை தான். எந்த வேலையாக இருந்தாலும் இன்று தேவை என்று மட்டும் நாங்கள் அதை பார்க்காமல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதால் என்ன பலன் இருக்குதுன்றதை பற்றி தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு திட்டத்துக்கு நோக்கம், காலக்கெடு, பொறுப்பாளர், மதிப்பீடு இவை கட்டாயம் மதிப்பாய்வு செய்யக்கூடிய வகையில் இவை எல்லாம் இருக்க வேண்டும். இல்லாத போனால் இந்த சமூகம் நிலையான ஒரு வளர்ச்சியை நோக்கி போக முடியாது. இன்றைய உலகத்தில் நாளைய உலகம் எப்படியுமே உலகத்தில் இருக்கிற செல்வம்ன்றது மனிதர்களில் இருக்கிற திறனில் தான் இருக்க போகுது. ஸ்கில் பேசிக்கில் தான் எல்லாமே மாறும். மனித வள மையம் ஒன்று உசனில் இருக்க வேணும். அது ஆக்களின் எண்ணிக்கைன்றதுல இல்லை, ஒரு திறனான ஆக்கள் அங்கே இருக்கணும்ன்ற ஒரு நிலைமையில் ஒரு ஹியூமன் கேபிட்டல் ஹப்பாக உசன் மாற வேணும். சில விஷயங்கள் நாங்கள் யோசிக்க பெரிய தொடர்புக்கு அங்கால கன்செப்டை சிலதை கதைக்கிறோம் இல்லை. இப்படியான திட்டங்களை நாங்கள் வச்சுருந்தா தான் அதை நோக்கி நாங்கள் அதை கொண்டு போகலாம். அந்த வகையில் திறமையான மாணவர்கள் இங்கே இருக்கணும். தொழிலறிவுள்ள இளைஞர்களாக அவர்கள் மாற வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டத்திலே அவைகள் ஒரு சமூக பொறுப்புணர்வுள்ள உணர்வுள்ள ஒரு தலைவர்களாக மாற வேண்டும். இது உசனில் இருந்து உருவாக வேண்டும். இதுக்காக நாங்கள் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமுகள், லேர்னிங் சப்போர்ட்டுகள் நான் நினைக்கிறேன் தற்சமயம் அதிൻ്റെ ஒரு ஆரம்ப கட்டங்களில் இருக்க வேண்டிய சில விஷயங்களில் டாக்டர் பிரமணான் ஐயா தன் அதீத ஈடுபாட்டில் ஆரம்பத்தில் இருந்தே செய்து கொண்டிருக்கார். அவருடைய கனவு அதை தான் இருக்குமென்றது தான் என் எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு நிபுணர்களோடு இருக்கிற தொடர்பாடல்கள், ஸ்காலர்ஷிப், அவைகளுக்குரிய கைடன்கள் இதுகள் எல்லாத்தையுமே வழங்கி நாங்கள் ஒரு ஸ்கில் பேசிக்கான ஒரு சமூகத்தை இங்கே நாங்கள் உருவாக்க வேணும். அதே நேரத்தில் வெளிநாடு உள்ளூரில் இருக்கிற ஆக்களோட சேர்ந்து 2 பக்கத்தில் இருக்க உறவுகளை புதுப்பிக்கிறோம்ன்றதுக்கு மங்கால ஒரு நாலேஜ் பிரிட்ஜ் ஒன்றை நாங்கள் வச்சுக்கொள்ள வேணும். ஒரு அறிவு பாலம் ஒன்றை நாங்கள் அங்கே தொடர்பில் வச்சுக்கொள்வோமாக இருந்தால் இங்கே உயர்ந்த நிலையில் வருவோம். ஏனென்றால் இன்றைக்கு உசனை சேர்ந்த எத்தனையோ பேர் உலகத்தில் மிக மிக பிரதானமான பல இடங்களில் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வருத்தமான விஷயம் என்னென்னு சொன்னால் கன காலங்களுக்கு பிறகு அவைகளின் அல்லது இங்கே இருக்கிறவையின் அமரத்துவத்துக்கு பிறகு தான் அந்த விஷயங்கள் கதைக்கப்படுமே தவிர அவைகள் ஒரு நாளும் உயிரோடு இருக்கைக்கே அவைகளை கண்டுகொள்கிறதோ கதைக்கிறதோ இல்லை. நாங்கள் இதுகளில் ஒரு கொண்டாடுறதுக்கு தவறி போன ஒரு சமூகமாக தான் நாங்கள் பார்க்கப்பட்டிருக்கிறோமோ ஒரு கவலை ஒன்றும் என்ன சில நடுவே இருக்கும். அவை இருக்கைகளே அவையை நாங்கள் கண்டுகொள்ள வேணும்னு சொல்லி அதை விட முக்கியம் அவர்கள்ட்ட இருக்கிற அறிவுகளை நாங்கள் இங்கால பெற்று மாற்றிக்கொள்ள வேணும். அது நாலேஜ் ஷேரிங் செஷனாக இருக்கலாம், ஆன்லைன் அட்வைசரிகளாக இருக்கலாம், செக்டர் வைஸான கைடன்ஸாக இருக்கலாம். இது ஒரு பிரெயின் கெயினாக இருக்கணுமே தவிர பிரெயின் ட்ரெயினாக ஒரு நாளும் இருந்துடக்கூடாது. அடுத்தது நாங்கள் ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருந்து உதவியில் இருந்து எங்களோட பிளானை நாங்கள் ஒரு முதலீட்டுக்கு மாற்றணும். டொனேஷன் மாடலில் இருந்து நாங்கள் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் மாடலுக்கு மாறணும். உசன் எப்பவும் உதவி கேட்குற ஒரு கிராமமாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஃபண்டு ஒன்று டெவலப் பண்ணப்படணும். உங்கள்கிட்ட பக்கங்களில்
கோஆப்ரேட்டிவ் வெஞ்சர்ஸ் வரணும், அக்ரிகல்ச்சர் வேல்யூ அடிஷனோட நாங்கள் அடுத்த ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் இருந்து எங்களை ஒரு தொழில்முறை ரீதியான ஒரு கலாச்சாரத்துக்கு நாங்கள் அதை மாற்றணும். உசன்லேயே வருமானங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் நாங்கள். அப்பொழுது தான் எங்கள்கிட்ட ஒரு மரியாதையோட கூடிய ஒரு தன்னிறைவு கட்டாயம் கிடைக்கும். இளைஞர்கள் இதில் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாத காரணத்திலே பங்குதாரர்களாக மாறணும். இந்த அமைப்புகள் உங்கள் பார்வையாளர்களுக்காக உருவாக்கப்படவில்லை. இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமிட்டியில் இளைஞர்கள் இதுக்குள்ள வர வேணும். முடிவில் இளைஞர்களின் குரல் தான் இருக்க வேணும். இது நாளைக்கு அல்ல, இன்றைக்கே மாற வேணும். தலைமுறை தொடர்ச்சி கொண்டது எங்களுக்கு தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் தான் இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அங்கால கொண்டு போகலாம். பல அமைப்புகள் பல நோக்கத்துடன் தொடங்கி ஒரு தலைமுறையோடைய முடிஞ்ச வரலாறுகள் இருக்குது. உசன்ல அப்படி நடக்கக்கூடாது. அதுக்கான லீடர்ஷிப் இருக்கணும். சரியான வகையில் இளைஞர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட வேலை முன்னோக்கி கொண்டு வர வேணும். ஒரு தெளிவான வரைபட பாதையோடு நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கணும். ஒரு திட்டமிட்ட சக்ஸஸ் ஸ்டோரியோடு நாங்கள் எழுதி கொண்டு போக வேணும். அமைப்புகள் நபர்களை சார்ந்ததாக இன்றைக்குமே இருக்கக்கூடாது. கட்டமைப்புகளை சார்ந்ததாக மட்டுமே இருக்கணும். இருக்கிற அமைப்புகள் நபர்களின் செல்வாக்கில் சில காலங்களில் பிரகாசித்தும் சில காலங்களில் மங்கியும் மறைந்தும் போகிறதுக்கு எந்த ஒரு காலத்திலும் இடமளிக்கக்கூடாது. அது நிச்சயமாக ஒரு நபர்களை சாராது கட்டமைப்பை சார்ந்தியங்கிறதாக இருக்கணும். அந்த நம்பிக்கையோட எதிர்காலத்தில் நாங்கள் மதிப்பீடு, எங்களோட பொறுப்புணர்வுகள், அக்கௌண்டபிலிட்டியாக நாங்கள் வேலை செய்யல, எங்களோட ஆனுவல் ரிப்போர்ட், டிஸ்கஷன், டிரான்ஸ்பரன்ஸான டிஸ்கஷன், இவையெல்லாம் உங்களுக்கு கட்டாயம். கேள்வி கேட்கறது எதிர்க்கிறதுக்கு இல்லை, ஒரு அக்கறையின் அடையாளம் மட்டும் தான் இந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். இதை விட ஒரு ஆள் கேட்குறார், கதைக்கிறார், இதுக்கு கொமெண்ட் சொல்கிறாருன்றதுக்காக அது ஒரு எதிர்க்கிற மனநிலையில் இல்லை. நாம் இன்றைக்கு ஒரு வரலாறு திருப்பத்தில் நிற்கிறோம். ஒரு பாதை எளிதானது, நினைவுகளை மட்டுமே பிடிச்சு கொண்டு நகர்றது எளிதானது. இன்னொரு பாதை கடினமானது, பொறுப்புகளோட எதிர்காலத்தை உருவாக்குவதை யோசிக்கிறது. உசன் 2வது பாதையை தான் தெரிஞ்செடுக்கணும்னு யோசிக்கிறேன். நாம் பிள்ளைகள் எமது கிராமம் நாளைக்கு என்ன செய்யுது என்று கேட்கிற பொழுது நாங்கள் எதிர்காலத்தை கட்டி எழுப்பினோம் என்று சொல்லி தலையை தூக்கி சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் மாற வேணும். அதற்கு இன்றைய நாளில் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாரும் ஒரு உறுதிமொழியோட உசனை நினைவாக கொள்ளாமல் உசனை உருவாக்குவோம். ஒற்றுமையுடன், திட்டமுடன், நேர்மையுடன் தலைமுறை தாண்டி நாம் நகர்ந்தால் உசன் ஒரு கிராமம் அல்ல, ஒரு வழிகாட்டும் மாதிரியாக நாளை உலகில் பிரகாசிக்கும். அந்த நம்பிக்கையோடு, அந்த உறுதியோடு இந்த பயணத்தை இன்றைய தொடங்குவோம். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்ததுக்கு தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி.